guys, welcome to Saji channel. இன்னைக்கு என்னடா பண்ண போறோம்னு கேட்டா நம்ம வந்து traffic சோதனைகள் part 2 பண்ண போறோம். போலீஸ் தான் மக்களே வரணும். இனிமே போலீஸ் தான் போன இதுல traffic போலீஸ். இது ஒரு ஸ்பின் ஆஃப். ஸோ மறக்காம பாருங்க நம்ம ரெஸ்டாரண்ட் சோதனைகள் part 2 ஓட இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை தட்டி விட்டு போய் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் வேலைக்கு வந்திருந்தாலும் வந்து எவனும் சிக்க மாட்டேங்குண்ணா. எவன்டா அவன் ஏதோ பார்த்து போட்டுக்கிட்டே வரான். டே தப்பு சொல்றியாடா? அவனை புடிக்கிறேன் வண்டி தெரியா நம்ம வண்டியில் தான் வாடா போலீஸ். நான் ஒரு மேஜிஷியனுக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும். 10 ரூபா காசு கொடுத்து ஷாரு என்ன பிடிக்கலான்னு பார்க்குறல பிடிக்க முடியாது. நான் சொல்லு நான் செல்ல போடுங்க போடு. எங்களோட போலீஸு சப் இன்ஸ்பெக்டர் தெரியுமாடா? இன்ஸ்பெக்டர் விஜய் குமார். யார் தெரியுமா? அவர் ஆனால் ஊர் ஃபுல்லாக அவர் டாக்டர் போலீஸ் தான் இருப்பார். அவர்கிட்ட வந்து வச்சு பாடுறா. ஹலோ சார் இன்ஸ்பெக்டர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கல, என்ன ஜெயிலில் போட போகிறான்னா மறந்துடான். அவனை கொஞ்சம் வாட்டுப்பாங்க. நான் இங்கே இருக்கேன் சார். உங்கள் ஃபீஸ் இன்ஸ்பெக்டர், நான் தான் அந்த இன்ஸ்பெக்டர். எவ்வளோ கைடிங்கில் பிடிச்சி வச்சுருப்பேன்? 10 கைடிங்க மேலே பிடிச்சி வச்சுருப்பேன். 10 கைடிங்க பிடிச்சி வச்சாலும் நானே தப்பி விடுவேன். இன்ஸ்பெக்டர் நான் இல்லையா? அந்த வேறு இன்ஸ்பெக்டர் வருவார் பாரு, போடுற அப்படி. சார் நீங்கள் எதுவுமே வேலை கொடுத்தீங்க, உங்களுக்கு நான் என்னன்னு தெரியும். அப்போ ஏதாவது சொன்னீங்க 17 வயசு பையன்கிட்ட சொல்லி குட்டா சொல்லுவோம், இல்லைன்னா துரு பிடிச்சி போன கட்டி எடுத்து நாம குட்டுவோம். சப் இன்ஸ்பெக்டர், யூ ஆர் ஃபயர்ட். கெட் அவுட். ஐயோ ஓடிடுறேன். அடே என்னைய கூட்டிட்டு போடா. என்னைய கூட்டிட்டு மொட்டமாக சுற்றிட்டு போய்த்தானுங்க. ஓகே, இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன எத்தனை வயசு ஆகுது? பர்த் சர்டிஃபிகேட்டெல்லாம் செக் பண்ணுவேன். அவன் வீட்டில் தான் சர்டிஃபிகேட் இல்லை, வேலையில் தான் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக. ஆனால் வேலை எப்படி போய் செக் பண்ணுங்களா? இங்கே தான் எடுத்துட்டு பார்ப்போம். ஓ இன்னும் 17 என்ன எத்தனை வயசு ஆகுது பார்த்தா? போட்டேன். வளர்றேன். தன்மையிலே வளருவாங்க, துண்மையிலே துளருவாங்க. உனக்கு இன்னும் 1 வயசு தானே ஆகுது. அந்த டிராஃபிக் போலீஸ் உனக்கு என்ன 10 வயசு தானே ஆகுது. வெளியே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது வெளியூரில் ஈடுபடுறது சரியான தான். jinxed him. Oh god.
நான் வண்டி ஏதோ பண்ண போறது தானே. ஏய், வண்டி ஏதோ பண்ண கொல்லாம ஓட மாட்டேன்டா. வண்டியை தானே ஒன்றும் பண்ண முடியாது. வண்டி ஒன்றும் பண்ணல போடுமா? வண்டியில் கேஸ் நட்ட மாதிரி. சரி, உனக்கு 10 வயசு ஆகுது. உன்னோட வண்டி மேலேயே நாய் குசுட்டேன். உன் வண்டி நாய் போயிடும் நட்டு. அதனால உன்னோட நாய் போன வண்டியை எடுத்து நான் இங்கே குப்பை டோமியை போட போகிறேன். குப்பை டோமி அடிக்க போட்டுட்டு நான் தண்ணியிலே நேராக போட்டுருவேன். தண்ணியை போனால் ஆனால் எனக்கு பயம் போகும். அந்த இடத்துக்கு போவேன். ஏன் வர வருது மேலே படங்கள் வரும், துணிகள் வரும், கிளிகள் வரும், படங்கள் வரும். உனக்கு பிடிச்ச படம் என்னவோ அதை தானே நீ சூஸ் பண்ணிக்கணும். உனக்கு பிடிச்ச படத்தை நீ வாடா 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 நான் அங்கே தான் தெரியணும். நல்லா இருக்குல்ல? உன்னோட சட்டை எடுத்து இழுத்து தானே போகணும். சட்டை இழுத்து தானே போகணும். வாடா வா, உனக்கு சட்டை எடுத்து நானே அவமானப்படுத்த போகிறேன் பாருங்க. இனிமேல் அந்த ரூபா ஜெயிலு, அந்த ஜெயிலில் தான் நான் அவமானப்படுத்தேன். ஜெயிலுக்கு தானே பார்த்தீங்களா பணக்காரன்னா இந்த டிராஃபிக் போலீஸு. டிராஃபிக் போலீஸ் எவ்வளோ பெரிய பணக்காரன் நானே வச்சு குளிக்கிறேன். வா, உன் மண்ணை ஓடுங்க. என் மண்டை ஓடுது. நான் மதி கொஞ்சம் ஓடிக்கணுமாச்சு. பரவாயில்ல, வாழைக்கு எதுங்க நான் பார்த்து போத்தங்க. ஆனால் பாட்டா போட்டதுக்கு அப்புறமே உனக்குலாம் ஜாலியாக இருக்கும். ஜெயில் பாத்தியா எப்படி இருக்குன்ட்டு? நீ பாடுற ஜெயில ஜெயில் எப்படி இருக்கு? ஜெயில் எப்படிடா இருக்கு? குப்பரப்படுத்த மாதிரி இருக்குதா ஜெயிலு? அந்துக்குள்ள தான் நீ போக. நான் ரிசைன் பண்ண மாட்டேன். நீயே வந்து கொண்டு வந்துருக்க சொல்லமா? ஏண்டா வச்சு படிக்க வச்சுட்டாங்கடா. நல்லா இருக்குங்களா நீங்க? மகளே, நல்லா வெயிட் வச்சு படிக்க வச்சுட்டாங்க. பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்க. பார்த்துல வச்சு செய்யணும். உன்னதான் 2 பாட்டில் நம்ம வச்சு செஞ்சுட்டாங்க. 2 பேரையும் நீங்க அடி வெளுக்கணும். So guys, bye guys. அடுத்த வீடியோ ரெஸ்டாரண்டோட நீங்கள் பார்த்து லிங்க் கொடுங்க. பாய். ஓகே மக்கள், பாய்.